தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஷூட்டிங்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தலைமையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட தமிழ் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மல்டிப்ளெக்ஸ் அசோசியேஷன், தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் பல தரப்புலையுமே இருந்து கலந்து கொண்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக இந்த ஸ்ட்ரைக்கை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 8 வீக்ஸ் கழிச்சு தான் ஓடிடிக்கு அந்த படம் வரணும். செகண்ட் திங், ஹீரோ ஹீரோயின்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இவங்க சேலரிலாம் அளவுக்கு அதிகமாக போகுது, இந்த அளவுக்கு சேலரி கொடுத்து எங்களால் படத்தை திரும்பி எடுக்கவே முடியாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதை தொடர்ந்து சில முக்கியமான ஆக்டர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கிட்ட எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்காம அவங்களோட கமிட்மெண்ட்ஸை ஃபில் பண்ணாமல் வேற ஒரு ப்ரொடக்ஷனில் போய் படம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி நடக்கவே விடக்கூடாது. இதை தொடர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்ஸ் ஒழுங்காக கிடைக்காம இன்னைக்கு பல